எல்லாருக்கும் வணக்கம். இந்த கால வேளையில உங்களை எல்லாரையும் சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப இன்னைக்கு உங்களுக்கு தைராய்டுக்கு நான் இப்ப சொல்லி தர போறேன். தைராய்டு வராது இருக்கிறதுக்கு. அது எதனால நம்மளுக்கு தைராய்டு வருதுன்னாக்கா உடம்புல ஹீட் அதிகரிச்சாக்கா அந்த சுரப்பி இந்த இடம் சுரப்பி இருக்கு. அந்த சுரப்பி உங்களுக்கு சரியா சுரக்காது. அந்த சுரப்பி இல்லைன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னாக்கா எச்சி கூட அப்படியே மாவாயிடும். அப்படியே தொண்டை காஞ்சி போயிடும். எச்சி மாவு மாதிரி அப்படியே கொட்ட ஆரம்பிச்சிடும். அடுத்தது உங்களுக்கு பேச்சு கட்ட குரலா ஆயிடும். இந்த இடம் அப்படியே வீங்கிக்கும். இந்த தைராய்டு வந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடம் அப்படியே தடிப்பா இருக்கும். அது மாதிரி வராத இருக்கிறதுக்கு அது கொடியமான ஒரு நோய். அது எல்லாமே ஹீட் அதிகரிச்சாதான் வருது. இப்போ உங்களுக்கு அந்த தைராய்டு உங்களுக்கு வராத இருக்கிறதுக்கு ஒரு ஆசனம் உங்களுக்கு நான் சொல்லி தர போறேன். அது பேரு உஜ்ஜை. அந்த ஆசனத்தை நல்லா கூர்ந்து கவனிங்க. இதை போல செய்யணும். அது செய்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த எச்சி நல்லா சுரப்பி உருவாகும். அந்த தைராய்டு குறையும் உங்களுக்கு. நீங்க போய் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூட தைராய்டு உள்ளவங்க போய் டாக்டர்கிட்ட போய் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எவ்வளோ தைராய்டு இருக்குன்னு அவர் சொல்லுவாரு. நீங்க அப்புறம் இந்த இந்த ஆசனத்தை நீங்க பண்ணீங்கன்னா இந்த உஜ்ஜைங்கிற ஆசனத்தை நீங்க செய்தீங்கன்னாக்கா நீங்க 3 வேளையும் பண்ணலாம். இது சாப்பிட்டு கூட பண்ணலாம். வெறும் வயிற்றுல தான் பண்ணணும்னு கிடையாது. நீங்க காலையில உட்காந்து பண்ணலாம், மத்தியானத்துல கூட செய்யலாம், சாயந்தரத்துல நைட்ல கூட நீங்க செய்யலாம். இது 3 வேளையும் நீங்க செய்ய உங்களுக்கு இந்த சுரப்பி உங்களுக்கு சுரக்க ஆரம்பிச்சிடும். சுரப்பி நல்லா சுரந்ததுன்னா தைராய்டு உங்களுக்கு இருக்காது. அந்த தைராய்டுனால என்னென்ன வரும்னு கேட்டீங்கன்னா உடம்பு ஊதும், பருமன் கூடும். ஒரு சிலருக்கு அப்படியே அந்த முடியெல்லாம் கொட்டி போயிடும், கண் பார்வை மங்கிடும். ஒரு சிலருக்கு அப்படியே மெலிஞ்சு போயிடுவாங்க, இழைச்சி போயிடுவாங்க. அது ஒரு 2-3 விதமான தைராய்டு இருக்கு. அதெல்லாம் வராத இருக்கிறதுக்கு இந்த உஜ்ஜைங்கிற ஆசனத்தை நீங்க செய்யலாம். இது எப்படின்னு கேட்டா நான் இன்னொரு தடவை உங்களுக்கு சொல்றேன். இந்த சுரப்பி இருக்கு பார்த்தீங்களா, இந்த த்ரோட்டை நல்லா அப்படியே உள்ள நெருக்கி இழுக்கணும். இந்த த்ரோட்டை உள்ள நல்லா நெருக்கி அப்படியே உள்ள இழுக்கணும். அப்படி இழுக்கணும். அப்படி இழுக்கக்கூடாது, உள்ள இழுக்கணும். அது ஒரு 3 தடையோ இல்லை 5 தடையோ நீங்க அன்றாடம் 3 வேளையும் செய்யலாம். காலையில், மதியம், சாயந்தரம் 3 வேளையும் நீங்க செய்ய ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா உங்களுக்கு தைராய்டு இருந்ததுன்னா நீங்க இருக்கா என்னன்னு சொல்லி நீங்க செக்அப் பண்ணிக்கிங்க. தைராய்டு இருந்தா உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுமா செய்யும்? அதான் உடம்பு ஊதி போயிடும். ஒரு சிலருக்கு இழைச்சி போயிடுவாங்க, அந்த முடியெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிடும். அப்புறம் முகமே ஒரு மாதிரி இருக்கும். எப்படின்னா ஒரு மாதிரி சோர்வு அடைஞ்சது மாதிரி இருப்பீங்க. அது மாதிரி எல்லாம் இல்லாத முகம் நல்லா அழகா பிரைட்டா ஆகணும், முடி கொட்டாத இருக்கணும். அந்த குரல் பாடகரெல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, ஜானகி அம்மா, அவங்கெல்லாம் இந்த உஜ்ஜை தான் செய்வாங்க. அதான் அவங்க குரல் எப்படி இருக்கு பார்த்தீங்களா, ஜானகி, சுசீலா, பி சுசீலா, இவங்கெல்லாம் சித்ராம்மா, அவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் இந்த உஜ்ஜை தான் செய்வாங்க. அதான் அவங்களுக்கு இந்த குரல் பாருங்க எவ்வளவு மென்மையான குரலா இருக்குன்னு. அதே மாதிரி உங்களுக்கு இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. அடுத்த யோகாவோட நான் உங்களை சந்திக்கிறேன்.